தான ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா டாப் 2, 3, 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த டாப் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா படிச்சுட்டு போகணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ பாத்தீங்கன்னா நம்ம பை சாப்டர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் 32 மார்க்ஸ் இருக்கு. ஸோ ஈச் சாப்டர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன எக்ஸசைசஸ் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எழுதியிருக்கோம். அதை நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இதை படிச்சு முடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் நீங்க மத்ததெல்லாம் பாருங்க, பட் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு தீஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பாருங்க. அகைன் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 11 ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. அட்லீஸ்ட் இங்க மென்ஷன் பண்ண எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அது டெஃபினட்டா பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதே மாதிரி 5 மார்க்ஸ் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய மார்க்கும் கொண்டு வந்து கொடுக்கறது வந்து 5 மார்க்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மினிமம் எது மினி மெட்டீரியல் இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம கொடுத்த பிடிஎஃப்ஸ். ஸோ இப்போ கொடுக்குற இந்த மாதிரி பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து என்னென்ன எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பாருங்களேன், ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் 3 அகைன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய இருக்கு, பட் அட்லீஸ்ட் அதுல எக்ஸசைஸ் 3.7லயாவது நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க, மிஸ் பண்ணாம. ஸோ தீஸ் 35 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ டு தி அதர்ஸ். அது போக என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு இந்த 5 மார்க்ஸ் நிறைய வரும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எழுதிருக்கும். பாருங்களேன், செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து ஜென்ரலா 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாப்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த டாபிக்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். சாப்டர் 6ல அகைன் திஸ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன், என்னென்ன ஸ்பெசிஃபிக் திங்ஸ் பாருங்க, ஜென்ரல் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம்ஸ் கன்வர்ஷன், இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மார்க்ஸ். ஓகே, ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து தரோவா படிச்சுட்டு போயிருங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு அதான் வரும். ஸோ அதை நீங்க நல்லா எழுதினாலே நல்லா கான்ஃபிடென்ட்டா யூ வில் அட்டெண்ட் தி எக்ஸாம். ஸோ மற்ற இன் புக்கின் படிக்காட்டியுமே பரவாயில்ல, பட் புக் பேக்கோட எல்லா சாப்டர்ஸோட 1 மார்க்ஸும் தரோவா படிச்சுட்டு போயிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நமக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிக்கு வரும். சி மேம் அட்லீஸ்ட் எனக்கு 60+ இருந்தா போதும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் ஓரளவுக்கு தரவா படிச்சுங்க. புக் பேக் 2, 3, 5 அண்ட் எல்லா 1 மார்க்ஸும் படிச்சு முடிச்சிருங்க. பட் யூ வாண்ட் டு கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப், பிளான் பி, தட் இஸ் நான் 80+ வாங்கணும் அப்படின்னா 1, 2, 6, 7, 8 and 12 சாப்டர்ஸோட எல்லா கொஸ்டின், தட் இஸ் 1 மார்க், 2, 3, 5 எல்லாமே படிச்சுட்டு போங்க. எஸ், அது போக நான் 90+ வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, சாப்டர் 4 இது கூட ஆட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.